அப்ப அறிவு கெட்டாததான தேவனை அறிய முடியாதவர்கள், அறிவு கெட்டாத அவருடைய அன்பை உணர முடியாதவர்கள், அவரை குறித்து பேசினா எப்படி இருக்கும்? இப்ப பவுல் ஒரு ரகசியத்தை அவர் அறிந்தபடினாலே என்ன பண்றாரு? ஓப்பனா என்ன பண்றாரு? அந்த சபைக்கே பாத்தீங்கன்னா எழுதுறாரு, ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அறிவு கெட்டாததான தேவன் தான், அறிவு கெட்டாததுதான் அவருடைய அன்பு. அதை உணர முடியாதவர்கள், அவரை அறிய முடியாதவர்கள் பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த சப்ஜெக்டை குறிச்சு பேசினாலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொருத்த ரகசியத்தை சொல்லுங்க, என்னென்னதான் சொல்லுவீங்க? நல்லா பாத்தீங்கன்னா நீங்க அறிந்த காரியத்தை சொல்லலாம், கேட்ட காரியத்தை சொல்லலாம், அல்லது இது உண்மையா இருக்கும்னு நம்புகிற காரியத்தை சொல்லலாம், அல்லது பாத்தீங்கன்னா எந்த காசிப்பை கூட கிசு கிசுக்கள் சொல்றோம்ல, அதெல்லாம் கூட எப்படி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மற்றவங்க காதுல நீங்க போட்டுட்டு போகலாம். அது உண்மையாதான் இருக்கணும், சத்தியமா தான் இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? இது ரகசியம் அப்படின்ட்டு என்ன பண்றீங்க? சீக்கிரட்டு நம்புகிற காரியத்தை பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க. ஆனால் தேவனை குறித்து அறிவது பாத்தீங்கன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, விளக்கப்பட்டிருக்கிற காரியம். அது வேற யாரும் கிடையாது, அவரே என்ன பண்றாரு? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல யாத்ரா 34:6-7 வசனங்களில யாரோ அல்ல, அவரே பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? அவரை பார்க்க அறிய விரும்பின மனிதனுக்கு அவரே வெளிப்படுத்துகிறதான காரியமாக அது காணப்படுது. அப்படினாலே அறிவு கிட்டாத தேவனை அறிய முடியாதவர்கள் பேசினா அது எப்படி இருக்கும்? தேவனை குறித்து இவர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா கதை சொல்லுவாங்க. கதை சொல்றது ஈஸியா? எப்படி நினைக்கிறீங்க கதை சொல்றது? யாரெல்லாம் கதை சொல்லியிருக்கீங்க பிள்ளைகளுக்கு? கதை சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த கதையை நீங்க நேத்தே சொல்லிட்டீங்க அப்படி சொல்லுமா? சொல்லாத பிள்ளைங்க. அப்ப நீங்க கதை சொல்ல விரும்புகிற காரணமே என்னன்னா, பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அதுல இருந்து என்ன பண்றீங்க? ஒரு செய்தியை நீங்க சொல்ல விரும்புறீங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நிறைய மாரல் ஸ்டோரிஸ் இருக்கும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, ஏன் பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட, கம்யூனிட்டியில எப்படி வாழ வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கறது கூட நிறைய என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கதைகள் எல்லாம் புனைவார்கள். உண்மையிலே அது ஃபிக்ஷன்ஸ் தான், உண்மையில் நடந்த சம்பவங்கள் கிடையாது. ஆனால் இந்த கதைகளுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறதான காரியங்கள். ஆனா கதை சொல்றது பாத்தீங்கன்னா ஈஸியா அது பாத்தீங்கன்னா காணப்படுது. அப்ப தேவனையே அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், அல்லது வேதத்தை வாசித்தும் புரியாதவர்கள் தேவனை குறித்து சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கதையா இருக்கும். அதை சொல்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா காணப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னா, சிலருடைய கதைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையை போலவே இருக்கும். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா கதை சொல்லி முடித்து அதுக்கப்புறம் நீங்க போய் உட்கார்ந்து சிந்திச்சாதான் கதை விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்படிலாம் கதையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? இருக்காங்க சில பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய கதைகள். ஏன் அப்படின்னா கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன், ஏன்னா நிறைய செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் தேவனை குறித்து, மற்ற கதைகள் அல்ல, தேவனை குறித்து சொல்லுகிறதான கதைகள் அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்கிறதை போல இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க உட்கார்ந்து சிந்திச்சீங்கன்னா அது ஒரு பக்கா கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றும். இப்ப தேவனை அறிய முடியாது அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருபோதும் தேவனை என்ன பண்ண முடியாது, உங்களால அறிய முடியாது. தேவனை அறிய முடியாது அப்படின்னு நம்பிட்டா அறிவு கெட்டாதவர் தானே. அவர் அறிய முடியாது நம்பினா நீங்க ஒருபோதும் அவரை வாஞ்சிக்க மாட்டீங்க, தேட மாட்டீங்க, அவரை ஒருபோதும் அறிய முடியாது. சீச்சி பழம் புளிக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன கதை? யார் யாருக்கு தெரியும்? யார் யாருக்கு தெரியாது? சீச்சி பழம் புளிக்கும் ஸ்டோரி யாருக்கு தெரியாது? நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நான் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணி உங்களுக்கு பேச முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இதுவும் ஒரு மாரல் ஸ்டோரி தான். ஒரு தாகம் பசியில வாடினதா பஞ்சத்துல இருக்கிறதான வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நேரத்துல நரி பாத்தீங்கன்னா அதற்கு ஆகாரம் கிடைக்காத போது அது ஒரு திராட்சை தோட்டத்தை பாக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா அதிகமாலாம் இல்ல, கொஞ்சம் உயரத்துல, எட்டாத ஒரு உயரத்துல திராட்சை கொலை காணப்படுது. அதை பாத்தீங்கன்னா எட்டி பறிக்க, தாகத்தை தீர்த்து கொள்ள அது ட்ரை பண்ணுது. அது முடியாத போது பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, சீச்சி இப்பழம்
புளிக்கும் அப்படின்றதான ஒரு புது கதையை சொல்லுது. ஏன்னா இது வந்து நார்மலா நரி வந்து என்ன அப்படின்னா பெரிய மிருகங்கள் சாப்பிட்டு போடுகிற எச்சத்தை மிச்சத்தை மாம்சத்தை சாப்பிட்டு வளருகிறதான வாழ்கிறதான ஒரு பிராணி. அது வந்து திராட்சை பழத்தை ஆசைப்படாது, திராட்சை பழத்தை தேடவும் தேடாது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த முரண்பாடு? நரி திராட்சை பழத்துக்கு ஆசைப்பட்டதாகவும் குதிச்சதாகவும் அதற்கு பின்பு அது கிடைக்காத போது என்ன சொல்லுதான், சீச்சி இப்பழம் புளிக்கும் என்று ஒரு புதிய கதையை என்ன பண்ணுது. யாருக்கு தான் பழம் புளிக்கும்னு தெரியும்? சாப்பிட்டு இருக்கணும். சாப்பிட்டவர்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம் இது இனிப்பா இருக்கிறது புளிப்பா இருக்கிறதுன்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து புசிக்கவும் இல்லை, முயற்சி செய்து வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாத சுவைக்க முடியாத ஒன்று, ஏமாற்றம் அடைந்து என்ன பண்ணுது, இப்படி சொல்லிவிட்டு கடந்து போகிறது தான். அப்ப என்ன இதுல நீ கற்றுக்கொள்ளுங்கன்னா, பழங்கள் எப்பொழுது எங்க இருக்கும்? பழங்கள் வந்து உயரத்துல தான் இருக்கும். அப்ப பழங்களை வந்து ஒருவர் விரும்பினால் அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணி மேல போகணும். இல்ல பழம் வந்து கீழே விழுந்த பிறகுதான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா விழும். எப்போ? அழுகி போனா விழும், அணில் கடிச்சு போட்டா விழும். முழுசா கிடைக்கணும், ட்ரூத் முழுசா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? மேல போகணும் இல்லையா? அப்ப பழத்தை வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து பறிக்க வேண்டும். ஆனா கீழே வந்து ட்ரை பண்ணிட்டு நாட்கள் ஆச்சு, வயசாயிடுச்சு, ஆனாலும் கூட என்னது அந்த பழம் புளிக்கும். ஆனபடினாலே இங்க இருந்தே நான் புது கதையை என்ன பண்றேன், கட்டுகிறேன். அந்த பழம் புளிக்கும், யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க என்று சொல்லி. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருந்தா நல்லது. இல்லை என்று சொன்னா இந்த கதையை குறித்து நீங்க வந்து மற்றவர்களிடத்துல நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப தேவனை குறித்து அறிய விரும்பி கேட்டால் இவர்களுடைய கதை வந்து எப்படி இருக்கும்? கதை கேட்க உங்களுக்கு எல்லாம் இஷ்டமா? நான் வந்து கதை சொல்றதுல எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனா கதை கேட்டு இருக்கிறேன். கதை கேட்டிருக்கேன். இப்ப கதை கேட்கிறவர்கள் ஒருவர், கதை சொல்லுகிறவர்கள் ஒருவர். என்ன வந்து குறித்து பார்க்கிறோம்? இப்ப தேவனை குறித்து அறியாதவர்கள், தேவனை ருசிக்காதவர்கள் தேவனை குறித்து பேசினால் எப்படி இருக்கும் அப்படி சொன்னா அது கதையாக தான் காணப்படும். வேத சான்று அதுக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்ப இப்படி வந்து பேசினா தேவன் யார்? என்ன பதில்? நம்மை சிருஷ்டித்த பிதா. சரி, அவர் பெயர் என்ன? அவர்தான், அதுதான் பிதா. என்ன ஸ்டார்ட் ஆகுது? வாழைப்பழ கதை ஆரம்பமாகிறது. எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழ கதை தெரியும்? தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா நான் சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் வாழைப்பழ கதை தெரியாது? வாழைப்பழ கதை நான் வந்து காலேஜ் வந்து முடிக்கிறதானா அந்த டைம்ல ஒரு தமிழ் மூவி வந்தது. அந்த மூவில வந்து ஒரு ஜோக் காணப்பட்டது. வேணுமா வாழைப்பழ கதை? சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இடத்துல தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்றான், பசிக்கிறதுனால பணத்தை கொடுத்து போயிட்டு எனக்கு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். இவன் போறான், வாழைப்பழத்தை 2 வாழைப்பழம் வாங்குறான். இவனுக்கு வந்து கொஞ்சம் இவனுக்கு வந்து ஆசையா இருக்கு. உடனே என்ன பண்றான், சாப்பிட்டுட்டு இன்னொரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான். கொடுத்த போது அவன் கேட்கிறான், எங்க இன்னொரு பழம்? அவன் சொல்றான், இதுதான் உன் கையில இருக்கு பாரு, நான் கொடுத்தேன் பாரு, அதுதான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் எவ்வளவு கொடுத்தேன்? இவ்வளவு பைசா கொடுத்தேன். கடைக்காரன்ட்ட கொடுத்தியா? வாங்கினியா? எத்தனை கொடுத்தான்? 2 கொடுத்தான். அப்ப இங்க ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க? இதுதான். இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தொடர்ந்து இவன் கேட்க 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 அவன் வந்து தொடர்ந்து என்ன பண்றான், இன்னொரு பழம் எங்கன்னா உன் கையில இருக்கிறதா, இன்னொரு பழம் எங்க உன் கையில இருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவனுக்கு நன்றாக தெரிகிறது இவனை ஏமாற்றுகிறோம் என்று சொல்லி, இன்னொருவனுக்கு தான் ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிகிறது. ஆனால் எப்படியாவது அந்த இன்னொரு வாழைப்பழம் எங்க அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான், முயற்சி பண்ணுகிறான், கேட்கிறான். ஆனாலும் கூட அவன் என்ன பண்றான், அவனுக்கு நல்லா தெரியும் இன்னொரு வாழைப்பழம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன பண்றான், திரும்ப திரும்ப உன்கிட்ட தான் நான் சொல்லிட்டேனே, இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லுகிறான். அதே போல தேவன் யார்? நம்மை உண்டாக்கின பிதா. அவருடைய பேர் என்ன? அதான் பிதா. வாழைப்பழ கதை ஆரம்பம் ஆயிடுச்சு. சரி, அந்த பிதா தான் நம்மை மீட்க பூமிக்கு வந்தாரா? இல்ல, அவர் வர முடியாது. கதை இல்ல என்ன, வர முடியாது. ஏன்? அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியவர். அப்ப சின்னவர் வந்தாரா? ஒரு பாடல் பாடணும் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல இப்படி எல்லாம் கதை சொல்றவங்க, ஆனா பாடல்கள் வரும்போது எவ்வளவு அழகா பாடுறாங்க பாருங்க. வசனத்தின் அடிப்படை
வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதன் உள்ளவைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதன் உள்ளவைகளையும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். என்ன பண்ணாராம்? தண்ணீர்களை தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும் நீர் ஒருவரே கர்த்தர். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல காணப்படுது. கர்த்தர் பாத்தீங்கன்னா மனிதர்கள் தம்மை குறித்து அவர் அவ்வளவு பெரியவர் என்பதை உணர்த்துவதற்காக அவர் சொல்லுகிறதான காரியம். ஆனால் இவர்கள் தேவனை வேதத்தின் அடிப்படையில அறியாதவர்கள். பிதா யார் என்று சொன்னால் அவர் இருக்கிறார், ஆனா என்ன பண்ண மாட்டாரு? வரமாட்டார். அவரோ சொல்றாரு, என்ன பண்றாரு? மலைகளை பாத்தீங்கன்னா நிறுக்கிறவரா, தண்ணீரை பாத்தீங்கன்னா மரக்கால் அழகா. அப்படிப்பட்டதானவர் இந்த பூமியில மனிதனை உண்டு பண்ணுவதற்கும் இந்த பூமியில தன்னுடைய சாயலாகவும் ரூபமாய் உண்டாக்கின மனிதனை ரட்சிக்கிறதற்கும் அவர் வரமாட்டாராம், இன்னொருத்தர் வருவாராம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கதை பாத்தீங்கன்னா தொடர்கிறது. சரி, அப்படியானால் ரட்சகர் இயேசு என்று சொல்லுகிறீர்களே, அவர் யார்? கேள்வி. அவர் ரட்சகர், அவர் குமாரன். அவர் யாருக்கு குமாரன்? அவர் பிதா என்று முன்னே சொன்னேனே, அவருக்கு குமாரன். அப்படியானால் நீங்கள் சொன்னதான பிதா இந்த குமாரனை பெற்றெடுத்தாரா? இல்ல இல்ல, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. அவர்கள் ரெண்டு பேரும் சமம். ஆரம்பத்திலிருந்து ரெண்டு பேரும் ஈக்குவலா காணப்படுறாங்க. இப்படி இவர்களிடம் நீங்க கதை கேட்பது தொடர்ந்தால் வாழைப்பழ கதை பாத்திரங்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அந்த ஸ்டோரியில, அந்த ஜோக்ல என்ன ஆகும்? ஒருத்தர் பாத்தீங்கன்னா தாம் அறிந்து கொள்ள விரும்பி தான் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தோம், எப்படியாவது இவன் வாயிலிருந்து உண்மையை நம்ம கறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அந்த வாழைப்பழத்தினுடைய ஸ்டோரியை கேட்கிறாரு. என்ன நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறானே அப்படின்ட்டு அறிய என்ன பண்றாரு? விரும்புறாரு. அவன் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இவரை வச்சு செய்யறான். என்ன அப்படின்னா, இவர் நல்லா ஏமாறக்கூடியதான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 நீங்க இப்படி தேவனை அறியாத, அறிவு கிட்டாததான தேவன், அவரை அறிய முடியாது, அவர் பூமிக்கு வர முடியாது என்று சொல்லுகிற ஒருத்தர் நீங்க கதை கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு என்னவா மாறுவீங்க? இப்படிதான் பாத்தீங்கன்னா தேவனை அறியாத, அறிவு கேட்டாதவர், அவரை அறியவே முடியாது என்று சொல்லுகிறதான ஜனக்கூட்டம் காணப்படுகிறது.